சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய். ஒரு தடவை சொல்லுங்க. ஒரு நிமிஷம் நல்லா கண்ணை மூடி பேசும் ஆண்டவரேன்னு நல்லா ஜெபிங்க. வாயை திறந்து ஜெபிங்க. நீர் உமது கரத்தை திறக்க நாங்கள் திருப்தி ஆவோம். இந்த நாளிலேயும் கர்த்தர் தம்முடைய கரத்தை திறந்து நம்மை திருப்தியாக்கி அனுப்ப வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். எங்க இருந்தாலும் நீங்க இருக்கிற இடத்துல ஒரு ஆவிக்குரிய மழை பெய்கிறது. எங்க இருந்தாலும் நீங்க இருக்கிற இடத்த தேவ பிரசன்னம் மூடுகிறது. ஒன்னு கை தட்டி வா திறந்து. போன தடவை வந்த பொழுது செய்து முடித்தல் அப்படிங்கிற வார்த்தைக்கு 7 அர்த்தங்கள் சொன்னேன். ஒன்று போர்க்களத்தின் அர்த்தம், இன்னொன்று விவசாயிகளின் அர்த்தம், விளையாட்டின் அர்த்தம். சூப்பர் சூப்பர். இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறது யார் நடுவில் செய்து முடிக்க வேண்டும். என்ன பார்க்க போகிறோம்? மெதுவா பேசுங்க. சரி, நான் ஒரு 7 எண்ணம் கொண்டு வந்திருக்கேன். 7 பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. நம்ம முடிஞ்ச அளவு வேகமாக பேசலாம். 3 வகை மனிதர்கள் இந்த உலகத்தில் உண்டு. எத்தனை வகை மனிதர்கள் இந்த உலகத்தில் உண்டு? 3 வகை. ஒன்று அங்கீகரிக்கிறவர்கள். ஒன்று யாரு? அங்கீகரிக்கிறவர்கள். அவங்க நம்ம என்ன சொன்னாலும் ஓகே பாஸ்டர், நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன்னு ஒரு பாட்டுண்டு, தெரியுமா? உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. ஒரு கன்வென்ஷனில் நான் போய் பிரசங்கம் பண்ண உட்கார்ந்துருக்கிறேன். அங்கே பாடணும். அங்கே வச்சு தான் எனக்கு இந்த பாட்டு இப்படின்னு தெரிஞ்சு அங்கே பாடணும். உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை என்னை யாரை பாடுவேன். உம்மை என்னை யாரும் பாடகா பாடு, உம்மை பாடகா என்ன பாடகா. அந்த மாதிரி ஒரு கூட்டம். என்ன சொன்னாலும் ஓகே. சாயங்காலம் 6 மணிக்கு ஜபமா ஓகே, 7 மணிக்கு ஜபமா ஓகே, ராத்திரி 12 மணிக்கு ஜபமா ஓகே. அங்கீகரிக்கிறவர்கள். அங்கீகரிக்கிறவர்கள் நடுவில் செய்து முடிக்கிறது ரொம்ப சுலபம், ரொம்ப சுலபம். ஏன்னா அவங்க நம்மளை திருப்பி நம்மள்கிட்ட திருப்பி ஒண்ணுமே கேட்க மாட்டோம். அவங்களால நம்ம பிபி கூடாது. அவங்க நடுவில் செய்து முடிக்கிறது ரொம்ப சிம்பிள். ஆனால் 2வது ஒரு கூட்டம் உண்டு, அங்கீகரிக்காதவர்கள். அப்போ ஒரு கூட்டம் யாரு? அங்கீகரிக்கிறவர்கள். 2வது கூட்டம் யாரு? அங்கீகரிக்காதவர்கள். இவங்க நடுவிலையும் செய்து முடிக்கிறது ஈஸி. அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? யூ டு யுவர் டு, ஐ டு மை டு, மிடில் நோ டு. யூ டு யுவர் டு, நீ உன் வேலையை பாரு. ஐ டு மை டு, நான் ஏன் வேலையை பார்க்குறேன். மிடில் நோ டு, இடையில யாரு ஒன்றும். அவன் நம்ம காரியத்தில் தலையை போட மாட்டான். 6 மணிக்கு ஜபான்னு சொன்னா ஸ்பிரிங் உடையிற மாதிரி கழுத்தாட்டுவாங்க, வரமாட்டான். அந்த தலையை ஆட்டும்போது நமக்கு என்ன தோணும்? ஸ்பிரிங் இளவிட்டு தோணும். அந்த மாதிரி ஆமோதிச்சுட்டு போனது வரல. அவங்க நடுவிலையும் செய்து முடிக்கிறது ஈஸி. ஏன்னா நம்மளால அந்த ஆளுக்கும் பிரச்சனை இல்லை, அந்த ஆளால நமக்கும் பிரச்சனை இல்லை. அவர் இருப்பதும் ஒன்றுதான், இல்லாமல் இருப்பதும்.
அவங்க நடுவில் செய்து முடிக்கிறது பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா மூணாவது ஒரு கூட்டம் உண்டு, அவர்கள் இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் அவமானப்படுத்துகிறவர்கள். மெதுவா சொல்லுங்க, 3 பாயிண்ட் சொன்னேன் என்று நினைக்கிறேன். ஒன்று ஒன்று அவங்க நடுவில் செய்து முடிக்கிறது ரொம்ப சுலபம், ரொம்ப சுலபம். நான் சொல்லித்தரேன், ரொம்ப சுலபம். ஒரு மீட்டிங் போகிறேன், நீங்கள் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ சுலபம்னு யோசிச்சு பாருங்க. ஒரு மீட்டிங் போகிறேன், அது இந்த டாக்டர்ஸ் வச்சிருக்கிற மீட்டிங். யூத் யங் டாக்டர்ஸ் அனாயிண்டிங் சர்வீஸ். தமிழில் என்ன சொல்ல, வாலிப மருத்துவர்கள் அபிஷேக ஆராதனை. எல்லாம் இல்லை, சகோதரிகள் சைடு எல்லாம் டாக்டர்ஸ், எல்லாம் பிடிஎஸ், எல்லாம் ஹைலி குவாலிஃபைடு சகோதரிகள், ஒரு 40-50 பேர். இந்த பக்கத்தில் அதை மாதிரி ஹைலி குவாலிஃபைடு 40-50 பேர். என்ன இன்ட்ரெஸ்ட், நமக்கு மெடிசினோட ஏபிசிடி தெரியாது, நமக்கு மெடிசினோட ஏபிசிடி தெரியாது. ஆனால் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் மொத்தம் பவர், நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் மொத்தம் பவர் தொடங்கும். அப்படி 230 வோல்ட்டில் தொடங்கும், பின்ன கேவி ஆகி மெகாவாட் லைன் ஆகும். நான் லைட்டாக தொடங்கினேன், தொட்டேன், சகோதரிகளை எல்லாம் ஆவியானவர் அபிஷேகம் பண்ணிட்டார். சகோதரிகளை எல்லாம் அப்புறம் இந்த சைடு சகோதரர்கள், அப்புறம் இங்க இருந்து வரிசையா அத்தனை சகோதரர்களையும் ஆவியானவர் அபிஷேகம் பண்ணாரு. அன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சு, விவரம் உள்ள ஆளுகளுக்கு இடையில பேசுறது ரொம்ப சிம்பிள். ஒன்றும் சொல்லல, நான் விவரம் உள்ள ஆளுகளுக்கு இடையில பேசுறது ரொம்ப சிம்பிள். நம்ம ஒன்று சொல்லக்கு முன்ன அவங்களுக்கு இவர் என்ன சொல்றாருன்னு இல்லை, இவர் அடுத்து என்ன சொல்ல வாராருன்னு வர அவங்களுக்கு புரியுது. தொட்டுட்டு எனக்கு வெளியே இறங்கணும். கடைசி ஒரு ஆள் நிற்கிறாரு, டோருக்கு பக்கத்தில் நிற்கிறாரு ஒரு ஆள். நான் இனி அந்த ஆள் மட்டும் ஜெபம் பண்ண போதும், மீதி அத்தனை பேரையும் கர்த்தர் தொட்டுட்டாரு. அந்த ஆளை தொடக்க நான் போகிறேன், என் உள்ள ஒரு சவுண்டு கேட்குது, ஏய் நில்லு. என்னன்னு கேட்குது, ஏய் நில்லு. உடனே நான் மனசுல என்ன யோசிக்கிறேன்னு பாருங்க, ஒரு வாலிபனை அபிஷேகம் பண்ணுவதை தடுக்கிற பொல்லாத ஆவியே போ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏறி அங்க போறேன். மறுபடியும் கேட்குது, ஏய் நில்லுன்னு. அந்த டைம்ல நெல்லுன்னு சொன்னா நம்ம என்ன நினைப்போம்? எல்லாரையும் அபிஷேகம் பண்ணியாச்சு, ஒருத்தனை அபிஷேகம் பண்ண முடியாதபடி பிசாசு போராடுதுன்னு நம்ம நினைப்போம். அந்த நெல்லையும் மிதிச்சுட்டு நான் போயிட்டேன். நான் போய் கரெக்டாக ரைட்டு ஹேண்டை அவன் தலையில் வைக்க போனேன். அந்த சாருக தலையில் கை வைக்கக்கு ரைட்டு ஹேண்டை பக்கத்தில் கொண்டு போகிறேன். 3 தடவை எனக்கு நெல்லுன்னு சத்தம் கேட்டு. எத்தனை தடவை? 3 தடவை கேட்டு. அதுக்கு மேலே ஒருத்தனை தடுக்கிறதும் நல்லா இல்லை, அதுக்கு மேலே நீ போன்னு விடுறது தான் நல்லது. 3 தடவை சத்தம் கேட்டு சத்தத்தை தாண்டி போய் அவன் தலையில் கை வச்சேன். கை தலையில் வைக்க போகிற நேரத்தில் அவன் கையை பிடிச்சான். அவன் கையை பிடிச்சான். பிடிச்சது மட்டும் இல்லை, நான் சுதாரிக்கிறதுக்குள்ள அவன் ஒரு இடிச்சான். கரெக்ட் இந்த பாயிண்டில். மெடிசன் படித்தவங்களுக்கு தெரியும், ஸ்பிளேன்னு சொல்லுவேன்னு இல்லையா? கரெக்ட் அந்த பாயிண்டில் அவன் இடித்தான். படித்தவன் இடித்தா விவரமாக இடிப்பான். எனக்கு இப்போ 3 காரியங்கள் தோணுது. ஒன்று, எனக்கு ஒமிட் பண்ணணும்னு தோணுது. எனக்கு என்ன தோணுது? ஒமிட் பண்ணணும்னு தோணுது. 2வது, எனக்கு அந்த
லூசிங் த கம்போசர். நான் எங்கே நிற்கிறேன்னு தெரியாத மாதிரி தோணுது. மூணாவது, எனக்கு என் உடம்பு சரிஞ்சு தரையில் விழப்போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரே நேரத்தில் இது மூணும் ஃபீல் ஆகுது. ஒன்று ஒமிட் பண்ணணும்னு தோணுது. அப்புறம் ஐ லாஸ்ட் மை கம்போசர் கம்ப்ளீட்லி. எனக்கு எங்கே நிற்கிறேங்கிறதே தெரியல. எனக்கு விழணும், தரையில் விழணும் அப்படின்னு தோணுது. உடனே இங்கே இருந்து ஒரு சவுண்டு கேட்குது, நீ தொட்டா இவனை தொடணும். தப்பு தான். தொட்டா இவனை தொடணும். அந்த சத்தம் கேட்ட நான் உடனே விழப்படாது, இடது கையை அவனை தலையில் வச்சேன். இடிபட்ட நானாக்கும் விழ வேண்டியது. இடது கையை தலையில் வச்ச உடனே வாசலுக்கு அந்த பக்கத்தில் போய் விழுந்தாங்க. அப்போ அங்கீகரிக்கிறவர்கள் நடுவில் செய்து முடிப்பது எளிது, அங்கீகரிக்காதவர்கள் நடுவில் செய்து முடிப்பதும் எளிது. ஏன்னா அங்கீகரிக்கிறவன் நம்ம என்ன சொன்னாலும் ஓகே, அங்கீகரிக்காதவன் நமக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம என்ன சொன்னாலும் அவன் நோ தான் சொல்ல போறான். ஆனா மூணாவது ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அது நம்ம பிபிய கூட்டக்குன்னே அபிஷேகம் பெற்றது. நம்மளை இந்த பூமியில இராதபடி எடுத்து போடுவதற்கு அபிஷேகம் பெற்றது. அவங்க நடுவில் செய்து முடிக்கிறீங்க இல்லையா, அதற்கு பலன் அதிகம். நல்ல கை தட்டணும், நல்ல கை தட்டணும், நல்ல கை தட்டணும். எனக்கு இந்த இயேசுல ரொம்ப பிடிச்சதுதான், அவர் இந்த மூணு சமூகத்தையுமே எதிர்கொண்டார். அவர் மூணு சமூகத்தையுமே எதிர்கொண்டார். அங்கீகரிக்கிறவர்களையும் எதிர்கொண்டார். ஆமா, அவர்கிட்ட சும்மா நிற்கும் என்ன பூஸ்ட் பண்ணி விடுவோன்னு தெரியுமா, நீர் எலியா, நீர் எரேமியா, நீர் யோவான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்து, பம்பு பண்ணகு கொஞ்சம் ஆட்கள். இடையில ராஜாவாக்கு வர பார்த்தார்கள் அங்கீகரிக்கிற ஒரு கூட்டம். இனி அவரை அங்கீகரிக்காத இரண்டாவது கூட்டம், என்ன செஞ்சாலும் அவமானப்படுத்துகிற மூணாவது கூட்டம். அவங்க நடுவில் நின்னாக்குன்னு சொல்றாரு, எல்லாம் முடிந்தது. தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். எல்லாம் முடிந்தது. உன்னை அங்கீகரிக்கிறார்களோ இல்லையோ, உன்னை அவமானப்படுத்துகிறார்களோ இல்லையோ, உனக்கு எஸ் சொல்லுகிறார்களோ இல்லையோ, உன்னை இந்த பூமியில வைத்திருக்கிறது அவர்கள் நடுவில் செய்து முடிக்கும்படி. சரி, இவைகள் நடுவில் செய்து முடிக்க நம்மளால் முடியுமாங்கிறதற்கு ஒரு 7 உதாரணங்களை நான் பைபிளில் இருந்து காட்டுவேன். இதை 1 எரேமியா 31:18. அவ்வளவுதான் மேட்டரே அவ்வளவுதான். நான் யாரு, என்ன கஷ்டம் இல்லையா? நல்ல ஒரு ஏர் பூட்டி உள்றதுக்கு எத்தனை மாடு வேணும்? 2. நானும் மனைவியும் 2 பிள்ளைகளும். இப்போ அந்த 2 பிள்ளைகளை ஒதுக்கிக்கிடுங்க, எத்தனை பேர் உண்டு? 2. என் மனைவியை பணிகிற மாடுன்னு நினைச்சா நான் யாரு? பணியாத மாடு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சில்லையா? என் மனைவி ஏர் உழுற குடும்பத்தில் பிறந்தது. எந்த குடும்பத்தில் பிறந்தது? ஏர் உழுற குடும்பத்தில் பிறந்தது. அப்போ அவங்க என்ன சவுட்டி நின்று உழுவாங்க?
ஏறு சவுட்டி நின்று விழுவாங்க. நான் தண்ணி இறைக்கிற குடும்பத்தில் பிறந்தது. அப்போது இந்த மாடு என்ன செய்யும் தெரியுமா? 50 மீட்டர் முன்ன போகும். 50 மீட்டர் முன்ன போன உடனே கிணத்துக்குள்ளே இருக்கிற பக்கெட்டில் தண்ணி நிறையும். நிறைஞ்ச உடனே இந்த மாடு 50 மீட்டர் ரிவர்ஸில் போகும். இப்போ என்னால் என்ன தான் செய்ய முடியும்? 50 மீட்டர் முன்ன போவேன், அதே 50 மீட்டர் பின்னாடி வருவேன். ஏன்னா என்ன கல்யாணத்துக்கு முன்ன பயன்படுத்தினது என்னத்துக்கு? தண்ணி இறைக்கக்கு. என்ன கல்யாணத்துக்கு முன்ன பயன்படுத்தினது? தண்ணி இறைக்கக்கு. ஆனால் என் மனைவியை பயன்படுத்தின அதுக்கு இல்லை, உள்றதுக்கு. அந்த வண்டி போயிட்டே இருக்கும், அந்த வண்டி போயிட்டே இருக்கும். இப்போ அந்த வேலையை பொறுத்தவரை என்னை கொண்டு ஏர் உழ விட்டா நான் எத்தனை மீட்டர் போவேன்? 50 மீட்டர் போன உடனே கரெக்டாக என்ன ஆத்துமாவை போட்டுட்டு இடிவெட்டட்டு, மழை பெய்யட்டு, பாதாளத்தின் ஆவிகள் மொத்தமாக போராடட்டு, நான் எத்தனை மீட்டர் தான் போவேன்? யாரு தலைகீழான்னு பிரசங்கம் பண்ணட்டு, உனக்கு கொடுத்த பொறுப்பை நீ செய்து முடின்னு சொல்லட்டு, நான் எத்தனை மீட்டர் தான் போவேன்? 50 மீட்டர் தான் போவேன். ஏன்னா நான் அப்படிதான் படித்தேன். இப்ப அந்த வேலையை பொறுத்தவரை, எந்த வேலையை பொறுத்தவரை? உழுகிற வேலையை பொறுத்தவரை நான் பணியாத மாடு. புரியுதா? அந்த வேலையை பொறுத்தவரை நான் பணியாத மாடு. இப்ப என்ன உள்றதுக்கு விட்டுருக்கு. இப்ப யாருக்கு கூடுதல் பொறுப்பு? மனைவிக்கு கூடுதல் பொறுப்பு. ஏன்னா அந்த மாட்டுக்கு இந்த வேலை தெரியும், இந்த மாட்டுக்கு இந்த வேலை தெரியாது. இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? பணியாத மாடுகள் ஒத்துக்கிடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிருபையினால எல்லாம் செஞ்சேன், எல்லாம் செஞ்சது அம்மையாரா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அந்த வேலையை பொறுத்தவரை நான் பணியாத மாடு, என்னால வேலைக்கு ஆகாது. ஆனா நான் ஒத்துக்கிட மாட்டேன். நான் என்ன செய்ய மாட்டேன்? ஒத்துக்கிட மாட்டேன். நாங்கள் இணைந்து பணியாற்றுகிறோம். உண்மைதான், பணி ஆற்றினோம். நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம், நாங்கள் இணைந்து போராடுகிறோம். வாழ்க்கையில நான் பணியாத மாடுன்னு சம்மதிக்க மாட்டான். ஆனா அங்க பாருங்க, இந்த மாட்டுக்கு புரிஞ்சிட்டு, இந்த மாட்டுக்கு புரிஞ்சிட்டு, என்ன புரிஞ்சிட்டு? என்னால செய்து முடிக்க முடியலன்னு மட்டும் இல்லை, என்னால இன்னொருவரும் பாதிக்கப்படுகிறார். இப்போ 2 பேருடைய வேலை நஷ்டமாகுது. முன்னேற முடியல, செய்து முடிக்க முடியல. யாரோ ஒரு ஆள் கடின உழைப்ப கொடுக்குது, வீட்டில் யாரோ ஒரு ஆள் கடினமா ஜபிக்குது, அந்த ஜபத்தில் வீடு போகுது. யாரோ ஒரு ஆள் ரொம்ப முழங்கால் நிற்குது, அந்த முழங்கால்னால வீடு போகுது. யாரோ ஒரு ஆள் போராடுகிறார்கள், அந்த ஒரு ஆள் போராட்டத்தில் மொத்த வாழ்க்கையும் முன்னேறுகிறது. சரி, கொஞ்சம் கொஞ்சம் முன்னோட்டு போமா. இனி அந்த வார்த்தை இங்கிலீஷ்ல பாருங்க. A bullock, unaccustomed அப்படின்னா என்ன? சரி, நான் இப்படி சொல்லித்தாரேன். அக்கஸ்டம்னா ஹேபிச்சுவேட்டட், பழக்கப்பட்டது. அன்அக்கஸ்டம்டா அவ்வளோதான், அவ்வளோதான். இப்போ ரொம்ப புரிஞ்சு இல்லையா? அந்த வகையில பார்த்தா நம்ம எல்லாமே அன்அக்கஸ்டம்டு தான், நம்ம எல்லாருமே பழக்கப்படாதவர்கள் தான். நம்ம எல்லாருமே 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? என்ன இல்ல? இவ்வளவு காலம் பைபிளை கையில் எடுத்து நடக்கிறோம்,
ஒரு முறை கூட மொத்தமா வாசிச்சு முடிக்கலையே. ஒரு மாசம் காலையில் எழும்பி பல்லு தேய்ச்சதுனால நமக்கு எது பழக்கம் ஆயிட்டு? தமிழ் மோசமா இருக்கும். அடுத்த பாயிண்ட் சொல்ல வேண்டாம்னு தானே சொன்னீங்க, நான் சொல்ல மாட்டேன். ஒரு காரியத்துல நம்ம உடம்பு ஒத்து போகிறதுக்கு 21 நாள்ல இருந்து 90 நாள் ஆகும். எத்தனை நாள்ல இருந்து? அதாவது ஏன் யூதர்கள் 21 நாள் உபவாசம் வைக்கிறாங்க தெரியுமா? ஏன்னா ஒரே காரியத்தை நம்ம உடம்பு 21 நாள் நிர்பந்தப்படுத்தி செஞ்சா 22வது நாள் சொல்லாமலே செய்யும். தப்புதான், தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னதே தப்புதான். 21 நாள் நீ முழங்கால நின்னா 22வது நாள் நீ கூப்பிடாமலே உன் உடம்பு முழங்காலுக்கு வரும். 21 நாள் நீ பைபிள் வாசிச்சா 22வது நாள் நீ தன்னால வேதத்தை திறப்ப. ஏன்னா உடல் பழக்கப்பட்டு விட்டது. நல்லா கை தட்டணும், நல்லா வாயை திறக்கணும். இந்த ராத்திரி இந்த கூடாரத்தில் வந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆவியானவர் பழக்கப்படுத்தி அனுப்ப போறாரு. நல்ல கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க. ரிகபாரா ஹத்தாரா ரியாந்தல் கபரவ ஷத்தராதியா. அப்போ ஒரு காரியத்தை 21 நாள் செய்தா 22வது நாள் பழக்கம் ஆயிடும். பின்ன அன்அக்கஸ்டம்டுன்னு சொல்ல முடியாது, அது நான் கஸ்டமைஸ்ட். என்ன ஆச்சு? அது எனக்கு பழக்கம் ஆயிட்டு. இப்ப கண்ணை மூடிட்டு கூட என்னால் அதை செய்ய முடியும். ஏன்னா எத்தனை நாள் கண்டினியூவா செஞ்சிருக்கு? 21 நாள். வருஷத்துக்கு தொடக்கத்தில் மாட்டலைன்னாலும் வருஷத்துக்கு நடுவில் மாட்டியிருக்கேன் இல்லையா? அதுவரை கிருபை தானே. ஒரே உணவை நம்ம 100 நாள் எடுத்துக்கொண்டா நம்ம உடம்பு அந்த உணவுக்கு தக்கபடி மாறிவிடும். 100 நாள் கண்டினியூஸா நீங்க ஓட்ஸ் எடுத்தா ஆட்டோமேட்டிக்கலி உங்க பாடி ஓட்டஸ் பாடி ஆகும். எத்தனை நாள் எடுத்தோம்? 100 நாள் எடுத்தோம். இப்போ உடம்பு எதோட மேட்ச் ஆகிட்டு? ஓட்டஸோட மேட்ச் ஆகிட்டு. அடுத்து காலையில் 8 மணி ஆன உடனே பிரேக்ஃபாஸ்ட்னு கேட்காது, பாடி ஓட்டஸ் வேணும்னு கேட்கும். ஒரு உணவு பழக்கத்துக்கு 100 நாள், ஒரு சுபாவ பழக்கத்துக்கு 21 நாள். 21 நாள் நீங்க ரெகுலரா செஞ்சா யுவர் பாடி ஆல்ரெடி அப்டேட்டட் டு தட். யாரும் பிறந்த உடனே ஜெப ஆவியோட பிறந்தவர்கள் அல்ல. யாரும் பிறந்த உடனே கிருபைகளோட பிறந்தவர்கள் அல்ல. யாரும் எந்த திறமையோட பிறந்தவர்கள் அல்ல. எல்லாம் பரலோகத்தின் தேவன் வளர வளர நமக்கு தந்தது. வளர வளர நமக்கு தந்தது. ஆனால் ஒற்ற காரியம் தான் என்ன? ஃபைண்ட் அவுட். நான் பணியாத மாடுதான். கஷ்டமா இருக்குல்ல? நான் பணியாத மாடுதான். அப்போ அது ஒரு செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங். என்னால என் வீட்டுக்காரங்களுக்கு உண்மையில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. My husband is disturbed because of me. My wife is disturbed because of me. என் குடும்பத்துக்கு நான் ஒரு தொந்தரவு தான். அநேகருக்கு நான் ஒரு ஹெட்டேக்கு தான். ஒரு அல்லையில சொல்லுங்க. இன்னும் எப்படி கூக்குரல் போடுறான்னு பாருங்க. அடுத்து வாசிங்க.
என்ன பயங்கர வசனம் இல்லை? என்ன பயங்கர வசனம்! இருதயத்தை திறந்து வச்சுட்டு சொல்றான், என்னால பிரயோஜனம் இல்லையேங்கிற எண்ணம் என் விழாவில் குத்திட்டு இருக்கு. இடையில ஒரு ஆள் கிளாஸ் எடுக்கிறாரு, பெரிய படித்த ஒரு ஆள் கிளாஸ் எடுக்கிறாரு. அறிவு வளரணும்னா வல்லாரை சாப்பிடணும். அறிவு வளரணும்னா வல்லாரை சாப்பிடணும். எங்க ஊர்ல எல்லா மாடும் வல்லாரை தான் சாப்பிடுது. ஆனால் மாடாகவே தொடர்கிறார்கள். ஆண்டவரே, என்னால முடியலைங்கிறத நான் உணர்ந்துட்டேன். என்னால முடியலைங்கிறத நான் உணர்ந்துட்டேன். அப்புறம் நான் ஹாயா நடக்கிறேன் நான் சொல்லியிருக்கு. அப்புறம் நான் ஹாயா நடக்கிறேன் நான் சொல்லியிருக்கு. நான் மனஸ்தாபப்படுகிறேன், நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு. பெரிய தப்பு, இப்படி எல்லாம் வெளியே சொல்லப்படாது. பெரிய தப்பு. நான் என்னை சொல்லாதுங்க, தயவு செஞ்சு வாயை திறந்து சொல்லாதுங்க, பிரச்சனை ஆயிடும். எதுக்கு பிறகு? நான், நமக்கு ஜனாதிபதியை தெரியும், நமக்கு பிரதமரை தெரியும், எம்எல்ஏ தெரியும், எம்பியை தெரியும். பிரச்சனை நமக்கு நம்மள தெரியாது. எதுக்கு பிறகு? நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு. எந்த மனுஷனையும் செய்து முடிக்க திராணி உள்ளவனாய் மாற்ற போறாரு. கைய தட்டணும், கைய தட்டணும். நான் என்ன அறிஞ்சிட்டேன், நான் விழாவில் அடிக்கிறேன், நான் மனஸ்தாபப்படுகிறேன். அதுக்கு புரிஞ்சிட்டு நான் ஒரு பணியாத மாடு. மாடுக்கு புரிஞ்சிட்டு, அதாவது you understand, the bullock could understand that I am unaccustomed. எனக்கு இந்த பாட்டு, இந்த ஜபம், இந்த துதி, இந்த பைபிள், இந்த ஆராதனை ஒன்றும் ஒத்துக்கிட மாட்டேங்குது அப்படிங்கிறது இதுக்கு என்ன ஆச்சு? புரிஞ்சிட்டு. மற்றவர்கள் நான் ஜெபிக்கிறேன் என்று நினைக்கிறார்கள், நான் தூங்குகிறேன் என்பது எனக்கு புரிஞ்சிட்டு. புரிஞ்ச பிறகுதான் பிரச்சனை ஆரம்பமாச்சு. நான் யாருன்னு அறிஞ்சிட்டேன். நான் யாருன்னு எல்லாருக்கும் முன்ன நான் ஒரு பெரிய பிம்பத்தோட நிற்கிறேன். அப்புறம் தான் தெரிஞ்சு I am an useless bullock. மாடுகள் செய்து முடிச்சதையும் பார்க்கணும் இல்லையா? ஆமென். செய்து முடிச்சதையும் பார்க்கணும் இல்லையா? 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். நுகம் பூட்டாதிருக்கிறேன்னு சொன்னா என்ன? என் நுகம் பூட்டாதிருக்கிறேன்னு சொன்னா இந்த 2 பசுக்களுக்கும் இனி செய்ய போற வேலையில பழக்கம் இல்லை. வேலையில பழக்கம் இல்லை. அதனாலயாக்கும் இவங்க இதுவரை நுகம் பூட்டப்பட்டவர்கள் அல்ல. அப்படின்னா இவங்க இதை செய்ய போறது ஃபர்ஸ்ட் டைம். அப்படிதானே அர்த்தம். ஏற்கனவே நுகம் பூட்டப்பட்ட பசுக்கள்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும், இப்படி ஒரு கம்பெடுத்து முதுகில் வைப்பணும், அப்புறம் கொஞ்சம் வலிக்கும், அப்புறம் கொஞ்சம் நேரம் தாண்டும்போ உடம்பு பேலன்ஸ் ஆகும், அப்புறம் நடக்கணுமே நடக்கணுமே.
அவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த 2 மாடுமே அந்த டிகிரி படிக்கல, அந்த டிகிரி படிக்கல. இவங்க நுகம் பூட்டி உழுத மாடுகள் அல்ல, இவங்க ஒழுங்கா குடும்பம் நடத்திட்டு இருந்த மாடுகள். தப்புதான். இவங்க ஒழுங்கா குடும்பம் நடத்திட்டு இருந்த மாடுகள். ஏன்னா பைபிள்ல சொல்லி இருக்கு 2 பேருக்கும் பிள்ளையும் குட்டியும் உண்டுன்னு. அப்ப இவர்கள் குடும்பஸ்தர்கள். இவர்கள் 2ம் நுகத்துல போட வேண்டிய மாடுகள் அல்ல. இவங்க அடுத்த சந்ததியை உற்பத்தி பண்ணி பால் கறந்து ஜனங்களை பிழைக்க வைக்கிற மாடுகள். இப்ப 2 பேரையும் கொண்டு விட்டுருக்கு. 2 பேரையும் கொண்டு விடும்போது முதல் கேள்வி நான் உங்கள்கிட்டையும் கேட்குவேன். முதல் கேள்வி, குட்டியா பெட்டியா? முதல் கேள்வி என்ன? குட்டியா? மெதுவா பேசுங்க. குட்டியா பெட்டியா? பெட்டியா குட்டியா? குட்டியா பெட்டியா? பெட்டியா குட்டியா? குட்டியா பெட்டியா? பெட்டியா குட்டியா? பழக்கம் இல்லாத வேலை தான் இதை நாங்க இதுவரை சுமந்தது இல்லை. எங்களுக்கு இது எப்படி சுமக்கணும்னு தெரியாது. நாங்க 2 பேருமே இதுவரை மாறி மாறி பார்த்தது. அந்த ஆள் வேற பஞ்சாயத்து, நான் வேற பஞ்சாயத்து. இப்ப அப்படி இல்லை. இப்போ வாட்ஸ்அப்ல எல்லாம் பார்த்துட்டு தான் கடைசியில மேடையில வச்சு பார்க்கறது. தப்புதான். இடையில ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் என்கேஜ்மெண்ட். பையன் கனடாவில் இருக்கிறார், பெண் பிள்ளை ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது. என்கேஜ்மெண்ட் நடத்தின பிரசங்கியார் இந்தியாவில் இருக்கிறார். என்ன கூட்டத்தின் நடுவில் நான் ஒரு வார்த்தை கேட்டேன், கல்யாணமும் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் தான் நடத்தணுமான்னு கேட்டேன். சிரிக்கவாவது செய்யுங்க. நீங்க 2 பேரும் மீட்டிங் முடிஞ்சாலும் வந்து பார்க்கணும். என்ன ஒரு பயங்கர ஜோக்கு சொல்லிச்சணும். பின்ன என்ன ஆனாலும் 2 பேரும் வந்து என்ன பார்த்துட்டு தான் போகணும். தண்ணி குடிக்க வேண்டியது பாஸ்டர். நீங்க என்ன முடிவெடுப்பியா? பெட்டியா குட்டியான்னா என்ன முடிவெடுப்பியா? பேசுங்க மேடம். குட்டி. இந்த பாப்பாவுக்கு பேர் என்ன? இல்லை வேற ஒரு பேர்ல என்கிட்ட நேரமே சொன்னீங்க. வேற யாரையோ முடிஞ்சு விட்ட மாதிரி தோணுச்சு எனக்கு. உட்காந்துட்டு கொறுத்து விடுவனும் இல்லையா? ரேமாவா பேரு? யூ மீன் கிரீக் வேர்ட் ரேமா? அப்ப என்னால இனி எந்த தொந்தரவும் இருக்காது. என்ன நீங்க என்ன டிசைடு பண்ணுவீங்க? குட்டியா பெட்டியான்னா? குட்டி. இத்தனை பேரும் சொல்லுங்க, பெட்டியா குட்டியான்னா என்ன டிசைடு பண்ணுவீங்க? குட்டி. இந்த பக்கம் சொல்லுங்க, பெட்டியா குட்டியான்னா என்ன டிசைடு பண்ணுவீங்க? குட்டி. இந்த பக்கம் சொல்லுங்க, பெட்டியா குட்டியான்னா என்ன டிசைடு பண்ணுவீங்க? குட்டி. ஏன் குட்டின்னு டிசைடு பண்ணணும்? நமக்கு 6 அறிவு இருக்கு. 6 அறிவு உள்ளவனுக்கு முடிவு அவன் தான் எடுக்கணும். தப்புதான், தப்புதான். 5 அறிவுள்ள ஜீவிக்கு முடிவு அது எடுக்கப்படாது. முடிவு நம்ம தான் எடுக்கணும். இதை உங்கள் நடுவில் சொன்னதுக்காக வருந்துகிறேன். 6 அறிவுள்ள உயிரினங்கள்
நம்ம தான் முடிவெடுக்கணும். அஞ்சறிவுள்ள உயிரினங்களுக்கும் நம்ம தான் முடிவெடுக்கணும். ஆறறிவுள்ள நமக்காக இன்னொரு ஆள் முடிவெடுக்க முடியாது. நான் அதான் கேட்ட உடனே எல்லார்ட்டையும் கேட்டது, எல்லாரும் முடிவெடுத்து விட்டீர்கள் என்ன குட்டி? ஆனா இந்த மாடுகள் அவர்களாக முடிவெடுக்க முடியாது, அவங்களுக்கு அஞ்சறிவு. அதனால் அவங்க முடிவெடுக்க முடியாது, மற்றவங்க எடுக்கிற முடிவை ஒத்துக்கிடணும். அதனால நான் எப்பவுமே ஆண்டவர் எடுக்கிற முடிவை ஒத்துக்கிடுவேன். உன் குடும்பத்தை பற்றி தெய்வம் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உன் வீட்டை குறித்து தெய்வம் ஒரு முடிவு வச்சிருக்கிறார். உன் கற்பத்தை குறித்து கர்த்தர் ஒரு முடிவு வச்சிருக்கிறார். நீ கட்டுப்பட்டாலே போதும், அற்புதங்களை காண முடியும். 2 நிமிஷம் கை தட்டி ஆகணும். உடகடகல் கமனகடகத்தனாதனா ராந்தல் கந்தர் யந்தர பலபரபலபா. நல்ல கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க. நீ பழக்கப்படாம இருக்கலாம், உனக்கு தெரியாம இருக்கலாம், உனக்கு என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கலாம். ஆனா தெய்வத்தினுடைய முடிவுக்கு விட்டு கொடு, தெய்வத்தினுடைய முடிவுக்கு விட்டு கொடு. அவர் பயங்கரமான காரியத்தை உன் வீட்டுக்குள்ள செய்ய போகிறார். கிட்டத்தட்ட உங்களுக்கு புரிஞ்சில்லையா? அஞ்சறிவுள்ளவங்க அவங்களாக தீர்மானம் எடுக்க முடியாது. ஆறறிவுள்ளவங்கள்ட்ட நம்ம இப்படிதான் ஒரு தீர்மானம் சொல்லி கொடுக்கவும் முடியாது. அஞ்சறிவுள்ள ஆளுக்கும் சேர்த்து ஏறுதான் தீர்மானம் பண்ணணும், ஆறறிவுள்ளவன் தான் தீர்மானம் பண்ணணும். அஞ்சறிவுள்ளது அந்த தீர்மானத்தை தட்ட முடியாது. தப்புதான், ஒத்துக்கிடுறேன், தப்புதான். கொஞ்சம் கூட முன்ன போறேன். இப்போ குட்டியை விட்டதோட என்ன வந்துட்டு தெரியுமா? இருதயத்துக்குள்ள ஒரு சுமை. என்ன வந்துட்டு? இருதயத்துக்குள்ள ஒரு சுமை. இப்போ நுகத்தை வச்சு பெட்டியை வச்சதோட என்ன வந்துட்டு? சரீரத்திலையும் ஒரு சுமை. A load inside, a load. பேசாதுங்க, இங்க பாருங்க, கவனிங்க. வெளியே இருக்கிறது மகிமை, மெதுவா சொல்லுங்க. உள்ள இருக்கிறது இழந்து போன துக்கம். துக்கம் அதிகமாக அதிகமாக மகிமை என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருக பெருக. கை தட்டணும். இந்த கூட்டத்துக்கு இன்னைக்கு ராத்திரி வந்தப்பவும் வெளியே சொல்ல முடியாத துக்கம் உனக்குள்ள இருக்கு. அதனால மகிமை பெருகுது. Catch the glory. நல்ல 2 நிமிஷம் கண்ணை மூடி கையை தட்டி ஒரு மகிமை. உடகடகதன கடகதன அந்தல் கமான பிரௌடபத்தன ரெந்தல் கந்தரிகத்தர ரிகந்தர உடந்தர. கையை தட்டுங்க, வாயை திறங்க, ஆவியில நிரம்புங்க. உடபபபபப உடக்கபரபரபரபரப. ஏன் போதாது? போதாது, போதாது. அப்போ கவனிங்க, மேலே இருக்கிற மகிமை எவ்வளவு பெருசா இருக்க போகுதுன்னா, உள்ள வருகிற அழுத்தம் எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவு பயங்கரமா இருக்கும் மகிமை. நீங்க இப்போ நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும்போ உங்க பேனாவை எடுத்து உங்க நோட்டில் நீங்க எழுதுங்க. நீங்க ரொம்ப முக்கியம்னு நினைச்சு இழந்து போன 10 காரியங்களை எழுதுங்க. அந்த 10 காரியத்துக்கு மேல நின்று நான் சொல்றேன், உனக்கு துக்கம் பெருகினபடியால் மகிமை பெருகினது. ஏ கை தட்டணும், வாய திறக்கணும். Because the pain increased, the glory.
வில்லிங்கான மாடுகள் வேற கிடக்கு, வில்லிங்கான மாடுகள் வேற கிடக்கு. இது பெண் பசுக்கள் பார்த்தீங்களா, திறமையுள்ள நல்ல கிடாவுகள் வெளியே கிடக்கு. ஜல்லிக்கட்டு காளையும் ஒரு பெட்டி என்ன 9 பெட்டி சுமக்க வேண்டிய ஆம்பியர் உள்ள காளையும் வெளியே கிடக்கு. வாய்ப்பை கொடுக்கல அவரு. அவங்களுக்கு நுகம் சுமக்க தெரியும், அவங்க ஹேபிச்சுவேட்டட் டு கேரி, அவங்களுக்கு இதெல்லாம் பழக்கப்பட்டது, அவங்களுக்கு இது தெரியும். ஆனா அவங்களுக்கு வாய்ப்பை கொடுக்காம என்னன்னே தெரியாத என்னை ரட்சித்தார், என்னன்னே தெரியாத என்னை ரட்சித்தார். கைதட்டி வா திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உடரபலபரபா. சில நேரம் நம்ம யோசிக்கிற இல்லையா, அவங்கள்ட்ட பாட்டு பாட கொடுத்திருந்தா என்னை விட நல்லா பாடுவாங்களே, அவங்கள்ட்ட சண்டே கிளாஸ் பொறுப்பை கொடுத்திருந்தா என்னை விட நல்லா பண்ணுவாங்களே, அவங்கள்ட்ட ஜபக்குழு நடத்துகிற பொறுப்பை கொடுத்திருந்தா என்னை விட நல்லா பண்ணுவாங்களே, அவங்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருந்தா எல்லாம் நல்லா பண்ணுவாங்களே. பின்ன ஏன்னா ஒரு தகுதியும் இல்லாதவனை வச்சு செய்து முடிக்கிறதுக்கு பேருதான் கிருபை. ஒரு தகுதியும் இல்ல, பாட்டு தெரியாதவனை வச்சு பாடுறாரு, ஜெபிக்க தெரியாதவனை ஜெபிக்க வைக்கிறாரு. சண்டே கிளாஸ் என்னன்னு தெரியாத ஆளை வச்சு சண்டே கிளாஸ் எடுக்க வைக்கிறாரு. ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுவதுன்னா என்னன்னு தெரியாத ஆளை வச்சு அறுவடையே பண்ணுகிறார். கையை தட்டணும், கண்டிப்பா வாய திறக்கணும், நிர்பந்தமா பேசு பேசு. பயங்கர அபிஷேகம். கல்பந்தாரியே, இங்க திறமை இல்ல, கிருபை. இங்க கிருபை. ஏசாவை ஆசீர்வதிச்சிருந்த திறமை யாக்கோபை ஆசீர்வதிச்ச கிருபை. பெற்றுக்கோ, நீ கிருபை பெற்றாய், நீ கிருபை பெற்றாய், உனக்கு கிருபை கிடைத்தது. பொதுவா நுகம் பூட்டுறது பசுக்களுக்கு அல்ல, காளைகளுக்கு. ஏன்னா காளைகளுக்கு நுகம் பூட்டி பழக்கம் உண்டு, அவங்க பாடி ஒத்துக்கிடும். பசுக்களை நுகம் பூட்ட முடியாது. ஆனா இவங்களை நுகம் பூட்டணும்னு அவர் எடுத்த முடிவு. ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரேன்னு கேட்டப்ப ஆண்டவர் சொல்றாரு, 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தை உனக்கு வேண்டிய ஒதுக்கி வச்சிருக்கிறேன். அங்க எழுதப்பட வேண்டியது வேற யாரும் அல்ல, அங்க எழுதப்பட வேண்டியது நீ. நீ நீ இனி கை தட்டுங்க. நீ ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க. அப்போ இனி இந்த 2 பசுக்களும் என்ன தெரியுமா, இந்த 2 பசுக்களும் தான் அவர்களுக்கு பாடம்.
இந்த பசுக்களை வச்சுதான் அவங்க மனசுக்குள்ள நிர்ணயம் பண்றாங்க. இந்த பசு எடுக்கிற முடிவில் இருக்கு இதெல்லாம் நமக்கு செஞ்சது கர்த்தரா இல்ல தற்செயலா அப்படிங்கிறது. தப்புதான், தப்பேதான். அப்போ பெலிஸ்தியர்கள் உணர்த்தப்படுவதும் உணர்த்தப்படாமல் போவதும் இப்ப யாரு கையில இருக்கு? நாம் தாறுமாறாக நடந்தால் உணர்த்தப்பட வாய்ப்புள்ள அநேகரை இழக்கிறோம். என்ன, நாம் தாறுமாறாக நடந்தால் நம்மை கண்டெடுக்காம பார்த்துட்டு இருந்த சிலரை இழக்கிறோம். நாம் நேர் வழியில நடந்தால் தேசத்தை அறுவடை செய்கிறோம். ஒரு சர்ச்சுக்கு பக்கத்துல வீடு, சர்ச்சுக்கு பக்கத்துல வீடு. அந்த வீட்டில் அந்த பாஸ்டர் டைம் கிடைக்கும் எல்லாம் ஜெபம் பண்ணுவாராம். போய் டைம் கிடைக்கும் எல்லாம் ஜெபம் பண்ணுவாராம். ஆனால் அந்த பெண்மணி சர்ச்சுக்கு வாரதில்லை. அந்த பெண்மணி சர்ச்சுக்கு வாரதில்லை. பத்து ஆண்டுகள் இந்த பாஸ்டர் அந்த பெண்மணியை சர்ச்சுக்கு கூப்பிடுறாரு. 10 ஆண்டுகள். 10 ஆண்டு தாண்டி அந்த பெண்மணி சர்ச்சுக்கு வருது. எத்தனை ஆண்டு தாண்டி? 10 ஆண்டு தாண்டி சர்ச்சுக்கு வருது. சர்ச்சுக்கு முதல் தடவையா வந்த அன்னைக்கு அந்த பெண்மணி ஒரு மாசம் 600 ரூபா. ஒரு மாசம், ஒரு நாள் 600 இல்லை, ஒரு மாசம் 600 வச்சு 10 வருஷத்துக்கு எவ்வளவு வரும்? ஒரு வருடத்துக்கு 7200. அப்போ 7200 into 10 72,000 தானே இல்லையா? கரெக்டாக 10 வருஷத்துக்கு 600 வச்சு அவ்வளவு பணத்தை அந்த பாஸ்டரை கையில் கொண்டு கொடுக்குது. கொண்டு கொடுத்துட்டு அந்த பெண்மணி சொல்லுது, நான் ஒரு வீட்டில் பாத்திரங்களோ போவேன். நான் ஒரு வீட்டில் பாத்திரங்களோ போவேன். அப்போ எனக்கு ஒரு மாதம் 600 ரூபா தருவாங்க. ஒரு மாதம் 600 ரூபா தருவாங்க. நீங்கள் முதல்ல என் வீட்டில் கால் வச்ச அந்த மாசத்துல இருந்து 2 வீட்டுக்கு பாத்திரங்களோ போவேன். எத்தனை வீட்டுக்கு? 2 வீட்டுக்கு பாத்திரங்களோ போவேன். 2 வீட்டுக்கு பாத்திரங்களோ போய் என்ன பண்ணுவேன்னா, ஒரு வீட்டில் பாத்திரம் கழுவுறது எனக்கு, ஒரு வீட்டில் பாத்திரம் கழுவுறது கர்த்தருக்கு. ஒரு சர்ச்சுக்கு வரல, ஒரு வீட்டில் பாத்திரம் கழுவுறது கர்த்தருக்கு, ஒரு வீட்டில் பாத்திரம் கழுவுறது எனக்கு. இதை நான் முறைப்படி மாற்றி வச்சு 10 ஆண்டுகள் உங்களை கவனிச்சுட்டே இருந்தேன். எத்தனை ஆண்டுகள்? 10 ஆண்டுகள் உங்களை கவனிச்சுட்டே இருந்தேன். நான் உங்க சபைக்கு வரலாமான்னு. இது ஒன்றும் தெரியாதையாக்கு இவர் டைம் கிடைக்கும் எல்லாம் போய் ஜெபம் பண்ணுவார். பின்னால் இருக்கிற பெலிஸ்தியன் உங்க வாய், உங்க கண்ணு, உங்க காது, உங்க வாய் எதை பேசுது, உங்க கண் எதை பார்க்குது, உங்க காது எதை கேட்கறதுங்கிறத பின்னால் இருக்க பெலிஸ்தியன் பார்த்துட்டு இருக்கிறான். அவன் பார்த்துட்டு தான் நாம் தீர்மானம் பண்ணுவான் உங்க கர்த்தர் அவனுக்கு வேணுமா வேண்டாமான்னு.
அப்போ பொறுப்பு அவன் மேல இல்லை, பொறுப்பு என் மேல. பொறுப்பு என் மேல. கையை உயர்த்துங்க, சுமக்க கிருபை தாங்கப்பான்னு சொல்லுங்க. இந்த சர்ச்சுக்குள்ள இப்போ அதிக நிந்தை சுமக்கிற யாரோ அவர்கள் மேல அதிக மகிமை இறங்குதுன்னு. இந்த கூடாரத்துல இப்போ அதிக வேதனை சகிக்கிறது யாரோ அவர்கள் மேல அதிக மகிமை இறங்குது. நல்ல கை தட்டி பலத்த மகிமை. ஆண்டவரே எனக்கு வலி, ஆண்டவரே எனக்கு இருதயத்துக்குள்ள வலி, ஆண்டவரே எனக்கு கழுத்துல வலி, ஆண்டவரே நான் குழந்தை இழக்க வேண்டி வருது, ஆண்டவரே எனக்கு கரிச்சிதை உண்டாகுது, ஆண்டவரே நான் மட்டும் இப்படி பறிகொடுக்கிறேன். கர்த்தருடைய பதில் என்ன தெரியுமா? நான் ஒன்ன வச்சு மகிமைய சுமக்க போறேன். கை தட்டானோ வாய திறந்த ஆவியில நிரம்பனோ. இந்த கூடாரத்தில் வந்திருக்கிற அத்தனை பாத்திரங்களும் glory. இது போதாது. நல்ல 2 நிமிஷம் கை தட்டி ஆவியில நிரம்புங்க. நல்ல 2 நிமிஷம் கை தட்டி ஆவியில நிரம்புங்க. ரூடவ காந்தர கந்தல் அல் காந்தர கந்தல் கவத்தனா. இந்த சத்தம் போதாது, இந்த சத்தம் போதாது. வெளியே சொல்ல முடியாத துக்கத்தை சுமக்கிறேன், வெளியே சொல்ல முடியாத வேதனையை சுமக்கிறேன், வெளியே சொல்ல முடியாத பயங்கரமான வலியை சுமக்கிறேன் அப்படின்னு நீ சொன்னா உன் முதுகில வைக்கப்பட போறது என்ன தெரியுமா? மகிமை, இஸ்ரவேலின் மகிமை. நல்ல கையை தட்டி நல்ல சத்தம் உயர்த்தி brother and sister, now in the name of Jesus receive the glory. அந்த விபத்துல நீ மரிச்சு போகல. ஏன் மரிச்சு போகல தெரியுமா? மகிமையை சுமக்க வேண்டிய ஒரு வேலை மீதி இருக்கிறதுனால. அந்த ஆபத்துல உன்னை உயிரோட பாதுகாத்தது இன்னும் டியூட்டி இருக்கு, இன்னும் மகிமையை சுமக்கணும். எப்படி 5 அறிவுள்ளவங்களுக்கு முடிவெடுக்கிறது கர்த்தர், 6 அறிவுள்ள நமக்கு அப்படி பார்க்குறீங்களா? எனக்கு தெரிஞ்சிட்டு நான் பாக்கியவான். ஏன் பாக்கியவான்னா நான் பணியாத மாடுன்னு அறிஞ்சேன். நான் கொஞ்சம் கூட ஜோம் பண்ணி இருந்தா எதையோ செய்திருக்கலாம். நான் கொஞ்சம் கூட பாரமா ஜோம் பண்ணி இருந்தா யாரையோ தொட்டு இருக்கலாம். எனக்கு கொஞ்சம் கூட ஆத்தும பாரம் இருந்திருந்தா சில அறுவடைகளை தான் பார்த்திருக்கலாம். எத்தனையோ காலையில ஏன் அறைக்குள்ள தூதனை அனுப்பி என்னை தட்டி எழுப்பி என்னை ஜோம் பண்ண சொன்னாரு. நான் வலுக்கட்டாயமா படுத்து தூங்கினேன். அப்புறம் காலையில 10 மணிக்கு தான் தேசத்துல ஒரு மரணம் நடந்தது. அந்த மரணம் நடக்காதபடியாக்கோ ஆண்டவர் உன்னை தட்டி எழுப்பினது. அருமை தேவ பிள்ளைகளே, உன்னை நம்புறாரு. நம்மளை நம்புறாரு. நம்மளை நான் ஒத்துக்கிடணும். நான் இன்னும் பலவீனன்தான். தேவன் விரும்பினதை முழுமையாய் செய்ய என்னால முடியவில்லை என்பது உண்மைதான் அப்படின்னு நான் ஒத்துக்கிடணும். எனக்கு போனது 2 குட்டிகள், எனக்கு கிடைச்சது ஒரு தேவையில்லாத நுகம். ஆனால் அதுக்கு மேலே வச்சது இஸ்ரவேலின் மகிமை.
ஒன்று, உள்ளே துக்கம் வெளியே மகிமை. 2, வெளியே இருக்கிறவன் போட்டி போடுறான், இது தற்செயலாய் நடந்ததா தேவனால் வந்ததா? அது எதில் இருக்கு? என் நடையில் இருக்கு. எதில் இருக்கு? என் நடையில் இருக்கு. லுக்கிங் ஆஃப்டர் மை வாக்கிங், நான் எப்படி நடக்கிறேன் என்பதை பார்த்துட்டு அவன் தீர்மானம் பண்ண போகிறான். ஆனால் எனக்கு இதில் ரொம்ப கான்ஃபிடென்ட் உண்டு. ஏன்னா மகிமை சுமக்கருடைய நட வித்தியாசமாக தான் இருக்கும். மகிமை கை தட்டி பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிங்க. சொல்லுங்க சொல்லுங்க. மகிமை சுமக்கிறவன், மெதுவா மெதுவா, மகிமை சுமக்கிறவன் அறிவு குறைந்தவனாயிருந்தாலும் நேர்வழியாய் போவான், மகிமையே அவனை நடத்தும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை சுமக்கிறவன் அறிவு குறைந்தவனா இருந்தாலும் அவன் இடது பக்கம் வலது பக்கம் விலக மாட்டான், அவன் நேர்வழியாய் போவான். என்ன அவனை நடத்துகிறது அவன் மேலே இருக்கிற மகிமை. நீ விலகுவது இல்லை, உன் பிள்ளை பின்வாங்குவது இல்லை, உன் குடும்பத்தில் பின்மாற்றம் வருவது இல்லை. ஏன்னா உன்னை நடத்த போறது நீ சுமக்கிற மகிமை. கை தட்டி அடுத்து 12வது வசனத்தினுடைய நடுப்பகுதியை வாசிங்க. என்னெல்லாம் டியூட்டின்னு பாருங்க. கழுத்துல நுகம், முதுகுல பெட்டி, முதுகுல பெட்டி, உள்ளத்துல குட்டிய விட்ட வேதனை. இப்ப நேர் வழியா போடும், கூப்பிட்டுட்டு போகுது. எஸ்கியூஸ் மீ, சும்மா போக வேண்டியதானே? இல்லை, அறிவுள்ள எவனாவது பின்னால வர விரும்பினால் தப்புதான். ஒண்ணு சொல்லல நான், நான் சொல்லலேன்னு. அறிவுள்ள எவனாவது எங்களை பின்பற்றி வர விரும்பினா எங்க சத்தத்தை அவன் பின்தொடரலாம், கூப்பிட்டு கொண்டே. சொல்லுது, யாராவது பின்னால வர விரும்புறீங்களா? நாங்க நேர்வழியே போறோம், எங்களை காண முடியலனாலும் எங்க சவுண்ட கேட்டு வாருங்க. நேர்வழியே போறோம். We walk the way. அடுத்த வசனத்துக்கு போ. பதினாலு.
சொல்லுங்க. having done all. பசுக்களை அங்கே உங்க பைபிள்ல அவைகள் வழி தவறுனது இல்லை இல்லையா? சொல்லுங்க. அடையும்படி, மெதுவா பேசுங்க. அடையும்படி இழந்தவர்கள் நாங்கள். We lose to gain the better. அஞ்சு அறிவுள்ள பசுக்களால செய்து முடிக்க முடியுமானால், அவ்வளோதான். அதுக்கு மேலே எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தேவையில்லை. முடிக்க முடியுமானால். உனக்கு பலவீனம் இருக்கலாம், உனக்கு பிரச்சனை இருக்கலாம், உனக்கு துன்ப நெருக்கடிகள் இருக்கலாம், ஆனா நீ செய்து முடிப்பாய் என்பதே உண்மை. இனி துக்கப்பட்டு கொண்டிருக்காதுங்க. ஸ்டார்ட். எதை இடையில வச்சு ஸ்டாப் பண்ணீங்களோ அதை ஸ்டார்ட். எது உயிரற்று போச்சோ அதுக்கு உயிர் கொடுங்க. மறுபடியும் அந்த 1 மணி ஜபத்தை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த 1/2 மணி நேரம் பிரேயரை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த 3 அதிகாரம் வாசிக்கிறத மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த பகுதி உயிரடைகிறது. இப்போ நீங்களே ஒரு கேள்வியை மட்டும் கேட்டு முடிக்கிறேன். எனக்கு உலகத்தில் ரொம்ப ஆசை ஜபிக்கணும். நான் அதுக்காக என் பலவீனங்களை பார்ப்பதில்லை, உடல் வலிக்குதுன்னு பார்ப்பதில்லை, தூங்கணும்னு பார்ப்பதில்லை. 2-3 காரியத்தில் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். அதில் ஒன்று வேத தியானம், இன்னொன்று ஜபம். ஆனால் நான் ஜபிக்க ரொம்ப பாடுபட்டேன். ரொம்ப சின்ன வயசில் நான் ரொம்ப பாடுபட்டேன். 1 நிமிஷம் ஜபிக்கிறதே இமயமலை தூக்கின மாதிரி. 1 நிமிஷம் ஜபிக்கிறதே இமயமலை தூக்கினது மாதிரி. வாட்சை கமத்தி வச்சுட்டு கதறி ஜபிப்பேன். இந்தியா முதல் எத்தியோப்பியா வரை கதறி ஜபிப்பேன். மனசு சொல்லு எப்படியும் 5 மணி நேரம் ஆகியிருக்கும். வாட்ச் எடுத்து பார்த்தா 10 நிமிஷம் ஆயிருக்கு. வேர்ல்டு மேப்பில் இனி இடம் இல்லை. வீட்டில் சொல்லுவேன் கதவு திறக்கப்படாது. நான் 10 மணி நேரம் தாண்டி தான் வருவேன்னு சொல்லிட்டு கதவை போட்டுவேன். 10 நிமிஷத்துல தோணும் யாராவது கதவை தட்டி திறக்க மாட்டாங்களா. கடைசியில் ஒரு நாள் விட முடியாது இல்லையா, ஒரு முடிவெடுத்த. என்ன முடிவு? என்னோட ஒரு நண்பர்கள் வீட்டுக்கு போனேன். ஒரு கேசட் உண்டு, உங்களுக்கு தெரியுமா? கேசட்டு நூல் மாதிரி ஓடும், டேப்பில் போடுற கேசட். அதில் ஒரு பாட்டு ரெக்கார்டு பண்ணினேன். ஒரு பாட்டு எத்தனை தடவை தெரியுமா? 12 தடவை. அங்கோட்டு 6 தடவை, பின்னாடி திருப்பி போடும்போது 6 தடவை. ஒரே பாட்டு 6 தடவை. அந்த ரெக்கார்டிங் கொண்டு கொடுத்த கடைக்காரன் என்கிட்ட கேட்குறான், நீ லூஸ் ஆடுன்னு. இல்லை, அவன் அப்படி கேட்கலன்னா தான் ஆச்சரியம். நல்ல பாட்டு 12 என்ன செய்யலாம்? பிடிக்கலாம். அதுக்குள்ள ஸ்பேஸ் இருக்குது. இப்போ அந்த பாட்டை ஒரே பாட்டை 12 தடவை பிடிச்சிட்டு வாங்கிட்டு என் நண்பனுங்க வீட்டுக்கு போனேன். நண்பனுங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுக்கு இந்த பக்கத்தில் ஒரு சின்ன செல்ஃப் உண்டு. செல்ஃபில் டேப் ரெக்கார்டரை வச்சுட்டு கேசட்டை போட்டேன். ப்ளே பண்ணலை.
நண்பனுக்கு தாயார்கிட்ட சொன்னேன், நான் ரொம்ப நேரம் ஜோம் பண்ணணும்னு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க ചൊല്ലിച്ചിനും എന്തായാലും ഞങ്ങൾ ഒരു ഡിസ്റ്റർബും ചെയ്യില്ല. எங்களால் எந்த பிரச்சனையும் வராது. அரைக்கதவை உள்ள பூட்டினேன், சின்ன ரூமு, பாட்டை போட்டேன், ஜபம் பண்ண தொடங்கினேன். அந்த அறைக்குள்ளே ஒரு மழை பெஞ்சிட்டு இருக்கு. பயங்கர பிரசன்னம், தொட்டு பார்க்க தக்க அளவில் மகிமை. எனக்கு சில நேரம் சில்லாக இருக்குது, எனக்கு சில நேரம் ஃபயராக இருக்குது, சில நேரம் பாடி அப்படி தரையிலண்டு எழும்புது. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ், பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். நண்பன் பார்த்தான், ஒரு தேயிலையாவது கொடுக்கணுமேன்னு சொல்லி நண்பன் ஓடி வந்து கதவை திறந்தான். நண்பனை தூக்கி எறிஞ்சு. என்ன நடந்துன்னு பார்க்க நண்பனுடைய தாயும் ஓடி வந்தாங்க, அவங்களையும் தூக்கி எறிந்தது. எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணி இருக்கிறேன்னு பார்த்தப்போ ரொம்ப நேரம் ஒன்றும் பண்ணல, வெறும் 13 மணி நேரம். நல்ல கண்ணை மூடுவோமா, நல்ல கண்ணை மூடுங்க. ஒரு விஷயம்